ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் செடியை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நட்டின மாங்காய் மரம், மாங்காய் செடி. பார்த்தா நல்லா தெரியும், என்னமோ கடிச்சிருக்கு வருங்க இந்த இடத்துல. இது காரணம் பார்த்தீங்கன்னா இது அங்கே இருக்கு வருங்க, இதுதான் இது காரணம். ஸோ இது கட்டாமட்டா பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்சிருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிடுறோம் பக்கத்தாலேயே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வலை ஒன்று போடலான்னு பிளானிங் இருக்கிறேன். ஸோ வலை ஒன்று பார்த்தீங்கன்னா வாங்கணும். வாங்கிட்டு வலையை போட்டால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஹைட்டு வளர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வலை காப்பாற்றும். வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலை எடுத்துடலாம். ஸோ அதை தான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 டைம் கடிச்சு வச்சிருச்சு. மறுபடியும் தலைஞ்சிட்டே இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கீழே இங்கே ஒரு தடி கடிச்சிருக்கு, அந்த சைடு ஒரு தடி கடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டே தான் இருக்குது. அதனால் இன்னும் 2 நாளில் பார்த்திங்கன்னா வலையை போட்டால் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை கட்டியே வச்சுட்டேன். ஆடு மட்டும் தான் கடிக்குது, ஆனால் குரம்பு கடிக்கிறது இல்லை இதையே. ஸோ ஆடு தான் ப்ராப்ளமு. ஸோ இது எப்படி நட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாம்பழம் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஒரு விதை இருந்துச்சு, அது சும்மா தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு. அதை பிடிங்கிட்டு இந்த இடத்துல நெட்டிக்கிறோம். நெட்டும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் பார்க்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாமரம் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைன் ஒன்று போதும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். ஸோ இது வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதமே ஆகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா எடுத்து மாற்றி வச்சலாம்னு பிளானிங் இருக்கிறோம். இந்த லைனு பார்த்தீங்கன்னா இது போகிறதுனால இது கீழே வந்து எந்த செடியுமே வைக்க முடியல. சாதாரண சின்ன காய்கறி செடி மட்டும் தான் வைக்க முடியுது. மற்ற எந்த செடியுமே பார்த்தீங்கன்னா வைக்க முடியறதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரமாக தான் வச்சுக்கிறோம். வளர பார்த்தீங்கன்னா சைடில் போகும்போது வெட்டி விட்டுருவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதை வெடிக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே கருவேப்பிலை மரம் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக போகும்போது அதில் முட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹைட்டாக போனால் முட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் இந்த மரம்லாம் வளரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லைன் எடுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் மாதம் ஆகட்டும். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லி இதை எடுத்துடலாம். ஸோ மரம் பார்த்தீங்கன்னா லைனாக போட்டுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்கும். அப்படியே போனால் பார்த்தீங்கன்னா அந்த சைடு லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்கும். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா கேப்பு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு மாதிரி போடணும். போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த வழியாக போகிற மாதிரி வழி வச்சுக்கணும். சுற்றி பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டி விட்டுருவோம். நிழலுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைடு மாடும் நட்டிக்கலாம்.